அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பெரும் சேதம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், அசாமின் தற்போதைய சூழல் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அசாம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலம் கடந்த சில நாட்களாக பெரும் இயற்கை சீற்றத்தை சந்தித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாலும் அதே போல பிரம்மபுத்திரா ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் அங்கு தொடர் கனமழையின் காரணமாக பல மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டு வெளி உலகத்துடனான தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை தோராயமாக 75 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சுமார் 3.32 லட்சம் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாவட்டங்களில் கனமழை பெய்தாலும் கூட சில குறிப்பிட்ட 7 மாவட்டங்களில் மிக மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. சிவசாகர், கோலாஹாட், ஜோர்ஹாட், நாகாம், சோனித்பூர், காம்ரூப் உள்ளிட்ட இந்த 7 மாவட்டங்கள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டு முற்றிலும் தனி தீவாக காட்சியளிக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, சுமார் 1 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வேளாண் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 7 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருந்தாலும் அதிலும் குறிப்பாக மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய மாவட்டமாக சிவசாகர் மாவட்டம் திகழ்கிறது. சிவசாகரில் வெள்ள நீர் வடியும் போது பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த வண்டல் மண் குப்பைகளால் அந்த ஒட்டுமொத்த கிராமமே கிட்டத்தட்ட ஒரு உருக்குலைந்து போயிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு முன் இவ்வளவு பெரிய வெள்ளத்தை தாங்கள் பார்த்ததில்லை என அந்த கிராம மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மாநில பேரிடர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு பணி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அபாய கட்டத்தை எட்டி வருவதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது அசாம் மாநிலம். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.